டேய் 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 அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க? இங்க பாரா, நம்ம இங்க லவ் பண்ண வரல, கொலை பண்ண வந்திருக்கோம். தெரியும்டா. டேய், அந்த பையன் வேற இங்க இல்ல, பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். போ, போய் அண்ணன்ட்ட சொல்லு. இந்தா இதை புடி. போ. சுய தொழில் தான் சார். அதுதான் நல்லது. மற்றவங்கள நம்பி இருக்கிறத விட சுயமா உழைச்சி சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க தைரியமா இருங்க தம்பி. முருகன் உங்களை நல்லபடியா வளர்த்து விடுவார். இருங்கோ, உங்களுக்கு சாமிக்கு சாத்தின மாலை இருக்கு, எடுத்துட்டு வரேன். சரிங்க சாமி. அண்ணா அண்ணா ஏய் அண்ணா, ஏன்டா அப்படி ஓடி வர? அவங்க மாவு இடிக்கிறாங்கண்ணே. இப்ப என்ன அதுல முறுக்கு சுட்டு திங்கணுமா உனக்கு? அது இல்லண்ணே, இப்ப அந்த பொண்ணு மாவிளக்கு இடிச்சிட்டு இருக்கா. லேடிஸ் மட்டும் தானே இருக்காங்க, அந்த பையன் எங்கேயும் இல்லண்ணே. வேலையை முடிச்சிடலாண்ணே. நான் பண்ணிரட்டுமா? ஏய் ஆளப்பாரு, அவசரப்படாதடா. அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். அண்ணே, கூட்டம் ஜாஸ்தி, சத்தம் வரக்கூடாது, சந்தேகமும் வரக்கூடாது. ஏன் முன்னாடியே தப்பு பண்றீங்களா? ஓடிடு, ஒழுங்கா ஓடிடு. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடா. ஏய் வழிய விடு. ஏய், பாரத்தை தலையில தூக்கிட்டு வந்திருக்கியா? அழிவை தேடாதடா, போடா. என்னடா அவன்? ஏய் அவளை தள்ளி விட்டு போடா. சரிண்ணே. ஏய் போ. மாவு நல்லா அரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீயே பாரு. பாக்குறேன். கரெக்டா நின்னுகிட்டு இருக்கா. குத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சமந்தி நல்லதா இருக்கு, நீங்களும் ஒரு வாட்டி பாருங்களேன். ஏதோ பெரிய லேப்ல கெமிக்கல் டெஸ்ட் பண்ற மாதிரியே பாத்துட்டு இருக்கியே. அரையிலன்னா அரையிலன்னு சொல்லுங்க, இதுல பெரிய ஆராய்ச்சி வேற. அனுபவம் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா கரெக்டா சொல்லிடுவாங்க. அதான் அனுபவமா? மாவு இடிக்கிறதுக்கு விட்டா டிகிரி வேணும்னு வேற கேப்பிய. இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிக்கிட்டு அத கூட உங்களால செய்ய முடியலல்ல. எது எது? உனக்கு மாவு இடிச்சு கொடுக்கறதா என் வேலையா? உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்கலையே. நானும் யாருக்கும் உதவி செய்யல. மீனாட்சி அமைதியா இரு. அக்கா விடுங்கக்கா. டேய் அதை வண்ட கொடுத்துட்டு போய் ஊசி எடுத்து நம்மள கூட்டி வர. போறேன். போடா சீக்கிரம் போடா. போ. ஐயோ தம்பி, சீக்கிரம் எடுத்து வா. கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியதானேயா? தம்பி இருங்க, தண்ணி வந்துரும். தெரியாம மாவு பட்டுச்சுப்பா கண்ணுல. இந்த தண்ணி தெளிங்க, குடிங்க. பரவாயில்ல, ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். வர மாப்ள. என்ன இப்படி ஆயிடுச்சு? விடுங்கம்மா, நல்ல வேலை எதுவும் பிரச்சனை ஆகல. சரி விடுங்க. மாவு நல்லாவே அரைஞ்சிருக்கு. மாவிளக்கு போட்டுடலாம். எடுத்துருங்க. ஏய் குத்திட்டு வர சொன்னா ஊசியை வளைச்சிட்டு வந்திருக்க. அண்ணே கண்ணு எரியுதுண்ணே. மூஞ்ச பாரு, மொளா அப்படியா தூடாங்க. மாவு தானே, பா போய் மூஞ்ச கழிச்சு வாடா. பா டேய் நான் கூட்டு போறேன். சரிண்ணே வாடா. இந்த வாட்டி மிஸ் ஆயிட்டா, அடுத்த வாட்டி மிஸ் ஆகவே கூடாது. டேய் ஜீவா, அது சாமிக்கு படைக்க வேண்டியதுப்பா. அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. விடுமா, நம்ம குலதெய்வம் தானே,
அதெல்லாம் தப்பா எடுத்துக்காது. என்ன டார்லிங்? உனக்கு வேணுமா? அந்த அருவாளை கொஞ்சம் எடுத்து கூட. ம், வேணாம் வேணாம். உன் கைக்கு வெப்பன் வர்றது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒழுங்கா அத்தை சொல்றது மட்டும் செய். ஊத்துறவங்க இந்த மீனாட்சி, இவ்வளவு நேரம் மாவிடுச்சு ரொம்ப டயர்டா இருப்ப. உனக்கு எனர்ஜி வேணும்ல, தா இதை சாப்பிடு. உன்கிட்ட நான் கேட்டேனா? நீ கேட்கலனாலும் எனக்கு உன் மேல அக்கறை இருக்குமா? உன் அக்கறை சக்கரை எல்லாம் வேணாம். அடடா ரைமிங்கு. தம்பி, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான்ப்பா. ம், கையால அரிசியை இடிச்சு அதுல வெல்லம் சேர்த்து எண்ணெயை ஊத்தி விளக்கேத்தினோம்னா நம்ம மனசுல வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கும். ஓஹோ. அரிசி நம்ம வாழ்க்கையோட உழைப்புக்காக, வெல்லம் அது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்துக்காக நாம படைக்கிறோம். எண்ணெய் ஊத்துறது அந்த சாமியோட அருள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. இந்த விளக்குக்குள்ள இவ்வளவு மேட்டர் இருக்கா? ம் அப்போ இந்த திரி எதுக்கு அத்தை? ஆ? உன் வாயை கட்டுறதுக்கு. அப்படியா? எங்க கட்டு பாப்போம். தேனு இதெல்லாம் வராங்க, சீக்கிரம் வேலையை பாருங்க. ஓஹோ. ஏய் சக்தி, அத்தை, எம்புட்டு நேரமா செய்விய? இன்னுமா முடியல? இதோ முடிஞ்சிடும் அத்தை. ஆ? ஏ வெட்டி பயல, ஆ? சாமிக்கு படைக்கணும் எடுத்து தின்னுக்கிட்டு கிடக்குற. அப்பத்தா இப்ப எது கத்திக்கிட்டு இருக்க? சாமிக்கு தான் பசிக்காது இல்ல, ஆனா எனக்கு பசிக்கும்ல. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியுமா? எனக்காக வேண்டிக்கிறோம்ல அம்மாச்சி. அதான் அது நடக்க கூடாதுன்னு தானே அவன் நினைப்பான். அப்படிலாம் யாரும் நினைக்கலம்மா. வள வளன்னு பேசாம வேலையை முடிங்க. இதோ முடிச்சிடம்மா. என்னத்தை முடிச்சியளோ, எல்லாம் நான் தான் செய்யணும்.